ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிரில் சிக்கன். இது எப்படி வீட்லேயே நம்ம சுவையாக சூப்பராக செய்யலான்ட்டு நம்ம நேராக வீடியோக்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு துணி அப்படி இல்லாட்டி ஒரு மஸ்லின் கிளாத்தில் ஒரு 100லேருந்து 150 ml தயிர் நம்ம வந்து போட்டுக்கிறோம். அதை வந்து நம்ம நல்லா கட்டிட்டு ஒரு இடத்துல ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஹேங் பண்ண போகிறோம், தொங்க விட போகிறோம். அப்போ தான் வந்து அந்த தயிரில் இருக்க தண்ணி நீங்கி நம்மளுக்கு கெட்டியான தயிராக கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து சிக்கன். இங்கே வந்து நாங்கள் 1.5 kg சிக்கன் வாங்கியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் பீசஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இதை வந்து இதே மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். அடுத்து வந்து ஒரு பவுலில் நம்ம கட்டி வச்சுருந்த தயிர், அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம கிரில் சிக்கனுக்கு ஒரு நல்ல ரெட்டிஷ் கலர் தரும். அடுத்து வந்து பிளெயின் சில்லி பவுடர், இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ நம்ம இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். இங்கே வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நாங்கள் போட்டிருக்கோம். அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கும் உப்பு போடலை, ஸோ அதுக்கும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், அப்புறம் முட்டை, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. லெமன், கடைசியாக லெமன் நம்ம இதில் சேர்க்குறோம். ஒரு ஃபுல் லெமன் இதில் சேர்க்குறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் எக்கும் வந்து பைண்டிங்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தயிர் வந்து நம்ம கட்டி எடுத்ததுக்கு காரணம் வந்து நம்ம மசாலா திக்காக இருக்கணும். அதனால அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வெறும் திக்கான தயிரை மட்டும் தான் இதை சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நடுவில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இங்கே நாங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம். நீங்கள் எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, அதாச்சும் வெட்டு போட்டு வச்சுருக்க சிக்கனை நல்லா மசாலா தடவி கோட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனுக்கும் மசாலா தடவி கோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா சிக்கனுக்கும் மசாலா கோட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணிடலாம். அப்போ தான் தண்ணி விடாது. நம்ம இப்போ அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் வைக்க போகிறோம். மினிமம் 3 மணி நேரம் வைக்கிறது நல்லது. ஸோ 3 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் கழிச்சு நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் செட் பண்ணிடுங்க. ப்ரீ ஹீட் ஆகிடும். இல்லாட்டி உங்கள் அவனில் ப்ரீ ஹீட்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இது வந்து எங்களுக்கு மைக்ரோவேவ் அவன் கூடயே கொடுத்த கிரில் ஸ்டாண்டு. இதை வந்து நாங்கள் அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணுறோம். அப்போ தான் வந்து மசாலாலாம் கீழே ஆகாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் கிரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் இந்த கிரில் மேலே வந்து பட்டர் தடவி இருக்கோம், கிரில் ஸ்டாண்ட் மேலே. ஸோ அதுக்கு மேலே நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ணி அடுக்கி வச்சிடலாம். இது வந்து நேராக நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அவனுக்குள்ளே போக போகுது. இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து கன்வெக்ஷன் மோடில் 200 டிகிரிஸில் 10 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ண போகிறோம். செட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு சைடு தான் 10 மினிட்ஸ் வைக்கிறோம். உங்களோட சிக்கன் பீஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக வச்சுக்கலாம். இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா கம்மியாக டைம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம ஆயில் தடவணும். ஆயில் இல்லாட்டி பட்டர். இது வந்து திரும்ப இன்னொரு தடவை நம்ம சிக்கனை வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனில் வைக்க போகிறோம்.
ஸோ தட் எல்லா பக்கமும் ஈக்குவலாக வேகணுங்கிறதுக்காக. சிக்கன் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் கவனமாக திருப்பி போடுங்க. இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாச்சும் கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு திருப்பி வைங்க. இப்போ திருப்பினதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம நேராக அவனுக்குள்ளே திரும்ப கன்வெக்ஷன் மோடில் 200 டிகிரீஸில் 10 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறோம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகணும், லைக் ஈவனாக எல்லா பக்கமும் வேகணும். அதனால தான் இப்போ நம்ம திருப்பி வைக்கிறோம். அடுத்து நம்ம இந்த சிக்கனை வந்து grill மோடில் வைக்க போகிறோம். இப்போ க்ரில்லில் வைக்கும்போது நம்ம 2 ட்ரேவை ஒரே டைமில் வைக்கக்கூடாது. ஒரு ட்ரே தான் ஒரு டைமில் வைக்கணும். ஏன்னா grill மேலேருந்து வரும். ஸோ மேலே இருக்க சிக்கன் மட்டும்தான் grill ஆகும். அடியில் 2வது ட்ரே வச்சிங்கன்னா grill ஆகாது. இப்போ grill வந்து நம்ம 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடுக்கு நம்ம grill பண்ணலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ஒரு பக்கம் grill ஆகிடுச்சு. இதை நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டதுக்கப்புறம் ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த grill வந்து மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலே எண்ணெய் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சிக்கனை திரும்ப அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சுட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்கு நம்ம grill மோடில் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் grill மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் மேலே இருந்தால் ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் எப்பயும் க்ரில்லுக்கு வந்து ஒரு ட்ரேயை வச்சு மட்டும் grill பண்ணுங்கள். அப்போ தான் மேலே ஈவனாக grill ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் 2 சைடு சூப்பராக grill ஆகிடுச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ட்ரேவையும் 2 பக்கமும் grill பண்ணி எடுத்துருங்க. அண்ட் சூப்பர், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலே grill சிக்கன் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஹோம்மேட் மயோனைஸ் கூட நீங்கள் வீட்டில் செஞ்ச grill சிக்கன் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் திரும்ப ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் until then, bye bye.